அப்ப நீ எப்ப ஆ நீ எப்ப இப்பதான் வந்தேன். என்னடா நீ எப்போ நீ போற? இன்னைக்கு இங்க இருக்க, நாளைக்கு எங்க போவியோ? ஏங்க, இது நீ நியாயம். நீ எப்ப போறல? நீ எப்ப வீட்டுக்கு போற? வீட்டுக்கு வா. நேரம் ஆயிடுச்சுன்றேன். வீட்டுக்கு போனா பிடிச்சிருவாங்களோடு தோட பயம் வீடு வருது. யார் பிடிச்சிருவா? யார் பிடிச்சிருவா? ராத்திரியோட ராத்திரியா தோழர் ஒருத்தரை கைது பண்ணிட்டாங்க. சரி, கூட பக்கத்துல பேசின செவ்வாழ பக்கத்துல உன்னையும் கைது நம்ம பண்ணல. முதல்வர் ஆட்சியில உனக்கு பாதுகாப்பு இருக்கும். ஆமா. சரியா? நீ தான் தப்பு அவர்தான் அரெஸ்ட் பண்றதோ? இல்லங்க, அதாவது ஜென்சி டிஎம்கே ஜென்சி டிஎம்கேன்னு ஒன்று நடத்தணும். சரி சரி, அதுதான் தப்பா கேட்டோம். என்னங்க ஆட்சி இல்ல என்ன சார் ஆட்சி அப்படின்னு தான் கேட்டோம். சார்னா சொல்லிருக்கீங்க. சார் தான் சொல்றேன். பயத்துல பார்த்து பேச ஆரம்பிச்சுட்டா. அதாவது ராஜினி வந்து கொலை பண்ணா தப்பிச்சிடலாம், கொள்ளடிச்சா தப்பிச்சிடலாம், தப்பிச்சிடலாம் பாலியல் ஏதாவது மாட்டினா தப்பிச்சிடலாம். தப்பிச்சிடலாம். ஆனா கேள்வி கேட்டா மாட்டிப்ப. இதெல்லாம் தப்பிக்கணும், நீ தாவே காவல இருக்கணும். ஆமா. அடுத்து நான் தாவே கலதை ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். வாழ்த்துக்கள். எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. இல்ல என்ன வந்தாலும் சரி வந்தாச்சு. ஆ. இன்னும் எவ்வளவு தூரம் பேசணுமோ அடுத்தடுத்து மற்ற மாவட்டத்தில் ஜென்சி மீட்டர் பிளான் பண்ணிருக்கோம். தொடர்ச்சியா திருந்தவே இதெல்லாம் மாட்டீங்க. நடக்கும். திருந்த மாட்டோம். வெக்கமே இல்லை. அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு. அடுத்தடுத்து எத்தனை கைதுகள் நடந்தாலும் எவ்வளவு தூரம் சிறைகளை பார்த்தாலும் பார்த்தாலும் நீ இன்டர்ன்ஷிப் இங்க முழுசா வர மாட்டேன். ஆ. வார வாரம் 2 நாள் லீவை போட்டு அதுதான் பிளான் பண்றான் அவன் இப்போ. இதுல விஜய் முதல்வர் எதிர்க்கிறலாம் இல்ல, இங்க இருந்து கட்டடிக்கணும். ராத்திரி 12 மணிக்கு வந்து கால் வருது. அந்த மாதிரி வந்து அரஸ்ட் அது கிரெடிட் எப்படிப்பா அரெஸ்ட் ஆகும்போது எனக்கு ஃபோன் அடிக்கிறீங்க? இல்லங்க டக்குனு உங்க இருந்தா ஞாபகம் வந்தானே அந்த மாதிரி நடக்கும். நான் என்ன செய்வேன்? நானே முட்டு சந்தில வீட்டை வச்சு உட்காந்துருக்கேன். இந்த நேரத்துல அடிச்சேன். இல்லைங்க, என்னப்பா பண்ணணும்? நான் என்னப்பா பண்ணணும்? வீடியோ தான்ப்பா போட இல்ல முடியும். துணைக்கு வாங்கின பேச்சு துணையா ஒன்னா போலாமேன்ற மாதிரி உங்களே நம்ம கூப்பிட்டோம். போன் அடிச்ச உடனே டக்குன்னு வந்து திமுக என்ஆர் இளங்கோவன் அவர் சார் டீமுக்கு ஃபோன் போச்சு. உடனே சார் வந்து எந்த நேரம்லாம் பார்க்கல, உடனடியா லீகல் சப்போர்ட்டை வந்து அன்பானத்துக்கு அனுப்புனாரு. கவலைப்படாதீங்க, உச்ச நீதிமன்றம் வரைக்கும் நம்ம போய் ஃபைட் பண்ணுவோம், அதெல்லாம் கவலைப்படாதீங்கன்னு ஒரு தைரியம் கொடுத்துருக்காங்க. எல்லோப்பையும் பேசியிருக்காரு போல. அதான் இப்ப அடுத்தடுத்து லிஸ்ட்ல நானுமே இருக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மொத்தமா போயிட்டா இன்டர்ன்ஷிப் வரமாட்டேன். அதுக்குதான் பிளான் போடுறான் அவன். வரமாட்டேன்னா எப்ப பண்றேன் எல்லாம் அண்ணன் கிருபை. அதனால நைட்டு பரவாயில்ல, அந்த வீடியோலாம் போய் பார்த்தேன். அன்பானந்தம் அவர் பேசின வீடியோல கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் போயிருக்காப்ல, உண்மையில கொஞ்சம் பர்சனல் டச் போயிருக்காப்ல. ஜென்சி டிஎம்கேல நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, கருத்து சுதந்திரம் இருக்கு. அது வந்து அரசியல் கட்சியில பிரதிநிதிகளா இருக்கிற யாரை வேணாலும் நம்ம வந்து விமர்சிக்கலாம், கேள்வி கேட்கலாம். அதுவுமே ஒரு லிமிட் இருக்கு. அந்த இதுல இருந்து நம்ம அடிச்சு விளையாடலாம், அந்த லிமிட்ல இருந்து அடிச்சு விளையாடலாம். அரசியலில் இல்லாத முதல்வருடைய மகன், நடிகை, இவர்களை பத்திலாம் பேசுறதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. திமுகக்கு மட்டுமே இருக்கும். இதுவே தாவேக்கா வந்து எதை சொல்ற? எதுல ஓபனா பேசு. இன்பநிதி அவர்களை வந்து கேள்வி கேட்கறதா எப்ப நாம நாகரிகத்தை மெயின்டைன் பண்றப்பா, சிறுவண்டுங்க சில்லி பசங்க அப்படி சத்தி கத்திக்கிட்டு இருப்பாங்க, அவங்க ரியாக்ட் ஆகணுமா? அவங்க வந்து ஒண்ணு பண்றாங்கன்னு அது நம்மளே பண்ண முடியுமா? நம்ம பண்ணணும்ன்றதுக்காக கேட்கல. ஆனா இப்பெல்லாம் நமக்கு வந்து அட்வைஸ் இருக்காங்களே, நீங்க எப்படி அப்படி பேசலாம்னு சொல்லிட்டு கேட்கறவங்க யாரும் இந்த மாதிரி இப்ப ஜேகே என்னென்ன பேசினாருன்னு தெரியல. அன்பானந்தம் வந்து பர்சனலா போனாலுமே ஒரு லிமிட்டோட தான் இருக்காரு. பர்சனல்ல கூட எக்ஸ்ட்ரீம் போகல, வார்த்தைகள் எதுவுமே ரொம்ப கடுமையெல்லாம் பயன்படுத்த போகல, அப்படியே போனாரு. இருந்தாலும் அதற்கு வந்து ஒட்டுமொத்த காவல்துறை அதிகாரிகள், கான்ஸ்டபிள்கள், ஒட்டுமொத்தமா போலீஸ் எல்லாரும் வீட்டுல இறங்கி 7 மணிக்கு வீடியோ போடுறாரு. 12 மணிக்கெல்லாம் வந்து காவல்துறை போகுது. உடனே வந்து ப்ரெஷர் வருதுன்னு தெரிஞ்சோடனே இன்னும் சில காவல்துறை உடனே வந்து அங்கே போகுது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இப்போ ஒரு 5 செக்ஷன் கீழே அவர் மேலே வழக்கு. எவ்வளோ காவல்துறை எவ்வளோ வேகமான ஒரு துறைன்றத தாவேக்காவை எதிர்த்து பேசும்போது தான் நமக்கே தெரியுது. இப்போ அவ்வளோ வேகமாக செயல்படுதுன்னா இரவுல அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனை தான் வந்து காவல்துறைக்கு வந்து தமிழ்நாட்டு காவல்துறைக்கு உலகத்திலே 2வது இடம் கொடுத்துருக்காங்க. இந்த கியூபாவோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே அந்த நாட்டுக்கு, அது ஏதோ ஒரு நாடு, அந்த மாதிரி வந்து காவல்துறை வந்து இருக்குது. ஸோ அடுத்து வந்து கைதுகள் வந்து தொடரும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அதாவது அவதூறு பரப்புறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது சொல்றாங்க. என்ன அவதூறு? அவதூறு எதுவும் அதில் பரப்பல, ஆனா இவங்க அந்த மாதிரி தானே பேசுறாங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு ட்ராப் தான். ஆமா, நம்ம பார்த்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு, விஜய், ரூட் மாஃபியா இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ற ஒரு ட்ராப் தான். சட்டமன்றத்துல எதிர்கட்சிகள் மானாவரியா நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. ஆமா, சிறு பிள்ளைகள்ல இருந்து முதியோர் வரைக்கும் பாலியல் தொல்லைகள் நடக்குது, கட்ட பஞ்சாயத்து நடக்குது,
அடிதடி கொலைகள் நடக்குது, சட்ட ஒழுங்கு சீர்கட்டு நிக்குதுன்னு பல அதுல கேள்விகள் முக்கியமா எழுப்புறாங்க. பண்றது அதுக்கு பதில் கொடுக்க சொன்னா பர்மிஷன் வாங்கிட்டு கதை சொல்றாப்ல. ஒரு அப்பா காணோம் அப்படின்னு இன்னைக்கு ஆனா அவங்க அது இல்ல அதெல்லாம் தனி மனித தாக்குதல் வராது. அது தனி மனித தனி தாக்கல்ல மனித வராது. தாக்குதல் உங்கள்கிட்ட இல்லைன்னா நான் வந்து ஒரு சைகை பண்ணலாம்னு நினைக்கிறேன், உங்க பெர்மிஷன். உடனே அவரும் பெர்மிஷன் கொடுக்குறாரு. உடனே அவரு இப்படிங்கிறாப்ல. இதே 2 நாள் முன்னாடி சட்டமன்றத்துல செய்கை காட்டுவதெல்லாம் அனுமதிக்க முடியாது அப்படின்னு அறிவுரை சொல்றாரு சபாநாயகர். அப்ப நம்ம ஆளுங்கன்னா நீ எந்த என்ன வேணாலும் பண்ணிக்க, எதிர் ஆளுகள்லாம் பண்ணக்கூடாது, அப்படி இருங்க, அதான் பொருள், ஆமா அப்படியே இருந்துக்கங்கன்னு சபாநாயகர் கொடுத்த இன்டிமேஷன் தான் அது. கண்டிப்பா. அவ்வளவு கேள்விகளுக்கு பதில் வரல. குட்டி ஸ்டோரி சொல்லி எஸ்கேப் ஆகலாம்னு நினைச்சாரு. தமிழ்நாடு வந்து திமுக தோல்வி அடைந்ததுல அவங்க வந்து ஒரு பழக்கப்பட்டவர்கள் தான். திமுக வரும், தோக்கும், ஜெயிக்கும், அது வந்து பழக்கப்பட்டது தான். ஆனா அவர்களுக்கு வந்து மு.க. ஸ்டாலின் தோத்ததால அவங்கள வந்து ஏத்துக்கவே முடியல. ஆமா, நிறைய பேரால அதை ஏத்துக்க முடியல. ஆமா, ஈவன் எதிர்கட்சியில இருக்கு, ஈவன் தாவேகாவுல இருப்பவர்களே விஜயே சொன்னது என்னன்னா, நீங்க தோப்பீங்கன்னா நாங்க எதிர்பார்க்கல. பர்சனலா பேசும்போது அப்படி பேசிக்கிறது, சட்டமன்றத்துக்கு வந்து இப்படி பேசிக்கிறது, அந்த மாதிரி பேசிக்கிறது எல்லாமே பண்றது. ஈவன் தமிழ்நாட்டு மக்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. அவர் எண்ணற்ற பல திட்டங்களை கொண்டு வந்தாரு. அதனால அவர் தோல்வி அடையும் போது அன்னைக்கு அவர் போய் நன்றி சொல்லும் விழா அந்த வீடியோ வரும்போது தமிழ்நாடே கொஞ்சம் சோகமா தான் இருக்கு. பல பேர் வந்து சோகத்தை வெளிப்படுத்தினாங்க, கொஞ்சம் வேதனையெல்லாம் வெளிப்படுத்தினாங்க. அப்ப இவர் வந்து சட்டமன்றத்துல அப்பாவை காணோம் இப்படின்னு சொல்லுதும் விஜய் மேல ஒரு நெகட்டிவ் தாட் வந்து விழ ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லா என்ன இவ்வளவு மோசமா நடந்தது, கருணாநிதினு சொல்லிட்டு சாரி கலைஞர், அதுவுமே ஒரு திட்டமிட்டு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. திட்டமிட்டு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. அது எல்லாமே சொன்ன உடனே நம்ம மேல இப்படி அசிங்கமாச்சு, எழுதி கொடுத்தவங்க கேவலப்படுத்திட்டானே அப்படின்னு என்ன செய்யறதுன்னு தெரியாம அவசரமா ஒரு 5 மணிக்கு ஒரு 5-6 மணிக்கு ஒரு அரசாணை வந்து ஒரு தகவல் வந்து வெளியாகுது. தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். அதாவது இப்படி ஒரு திட்டத்தை அறிவிக்க போறோம் சொல்லாம்ல. 3 மணி நேரத்துல டிஸ்கஸ் பண்ணிட்டாங்களா? சட்டமன்றம் முடிஞ்சு ஏதோ 750 ரூபா எடுத்து கொடுக்குற மாதிரி 750 கோடி. அதுவுமே இப்ப கிடையாதுங்க, அண்ணாவோட பிறந்த நாளுக்கு செப்டம்பர் மாசம் சட்டமன்றத்திலே அறிவிக்க வேண்டியது. அப்ப அறிவிச்சதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த சட்டமன்றத்துல பேசக்கூடிய விஷயத்த டைவர்ட் பண்ணி விஜய்க்கு ஃபயர் விட வைக்கணும் சோசியல் மீடியாலன்னு. ஆனா அதுவும் அமுங்கி போச்சு. இவங்க ஒரு போட்டோவும் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, அதுவுமே கூட இல்லப்பா, இதை வந்து இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த தாவேகா மேல ஒரு அந்த குற்றங்கள்லாம் வந்துச்சு, பெரிய ஒரு நெகட்டிவ் ஸ்ப்ரெட் ஆச்சுல. அப்ப என்ன பண்ணாங்கன்னா பாசிட்டிவா என்ன அந்த இது மகளிர் உரிமை தொகையா எதையோ ஒண்ணு ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அதுவுமே இப்ப பண்றது இல்ல, செப்டம்பர்ல வர போறது. அதை இப்பயே வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து இப்போ வந்து இதை எப்பயோ வர வேண்டியது இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைவர்ட் பண்ணக்கூடிய அந்த பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப இவங்க பார்த்தாங்க நம்ம திட்டம், அதாவது ஒரு திட்டம் வரப்போகுதுன்னா ஒண்ணு அதை வந்து ஒரு பெருசா விழா வச்சு இது மாதிரிலாம் பண்ணி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பா இது சம்பந்தமே இல்லாம என்னமோ ஒரு மாதிரி ஒரு நியூஸ் கார்டுல என்னது அந்த போன்லயே ஒரு ஆப் இருக்கும்ல போட்டோ எடிட் பண்றது, எழுத்துல அதுலயே எடிட் பண்ணி எழுத்துலாம் அவசரமா எடிட் பண்ணி போன்லயே எடிட் பண்ணி போட்ட மாதிரி ஒரு போட்டோ கார்டை சிஎம் ஆஃப் தமிழ்நாடு பேஜ்ல ரிலீஸ் ஆகுது. ஆனா அதுவும் அவங்களுக்கு கை கொடுக்கல. சட்டமன்றத்துல பேசின வீடியோ தான் வைரல் ஆகிட்டே இருக்கு. இவருக்கு மோசமா நடந்துட்டாருன்னு. அப்பதான் உதயநிதி அவர்கள் வெளியில வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்பாவை பத்தி பேசியிருக்காரு அப்படின்னு பத்திரிகையாளர்லாம் கேட்கும்போது, கணவனை தேடும் மனைவி வந்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தினுடைய கதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கே தெரியும். அவரும் ஒரு ஃப்ளோல பேர்லாம் மென்ஷன் பண்ணாமலே அப்படியே கடந்து போயிடுறாரு. விஜய் எப்படி பேர் மென்ஷன் பண்ணலையே அவரும் அதே மாதிரி அதே பால், நீ எந்த பால் எடுக்கிறியோ அதே பால் அடிப்புன்னு சொல்லி அழகா அப்படின்னு போட்டு போயிட்டாரு. இப்ப இதையே நம்ம பாயிண்டா வச்சு இவங்களை ட்விஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு. ஆனா ஒரு விஷயம் பாருங்களேன், இங்க உள்ள அவர் வந்து விஜய் பேசும்போது அதை பர்சனல் அட்டாக்னு யாருமே ஸ்ப்ரெட் பண்ணவே இல்லை. வெளியில வந்து உதயநிதி பேசும்போது எப்படி அவர் பர்சனல் டச் பண்ணலாம்? அப்ப அப்பா பர்சனல்ல வர மாட்டாங்களா? ஆமா. அப்புறம் டக்குன்னு இந்த போட்டோ ரிலீஸ் ஆச்சுன்னா நிச்சயமா இதை பத்தி தப்பா பேசுவான், 4 பேர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கலாம். இது வந்து நம்ம ஒரு சென்டிமெண்ட், ஒரு பயத்தை ஏற்படுத்துறது. பயத்தை இல்ல, இது வந்து ஒரு சென்டிமெண்ட் தியரி. என்ன பாருங்க, என்ன நான் வந்து என்னோட லைஃபை நான் பாக்குறேன், முற்போக்கு பேசுபவர்கள்லாம் எப்படி பிற்போக்கா நடந்துக்கிறாங்க பாருங்க அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட் தியரியை உருவாக்குறதுக்காகவே அந்த போட்டோ ரிலீஸ் ஆகப்படும். அதாவது சர்க்கார் படம் பார்த்துருக்கீங்களா? அதுல வந்து கிளைமேக்ஸ் சீனுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாருன்னா,
இவரை பத்தி இவரே தப்பா ட்வீட் போட்டே இருப்பாரு. ம் கேட்கும்போது என்னங்க உங்களை பத்தி தப்பா சொல்ல வேண்டியதுப்பா, இப்பதான் ஒரு ட்வீட் போட்டேன் அப்படின்பாரு. அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி ஒரு இஷ்யூ நடக்கும்போது காருக்குள்ள சரக்கு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ ரிலீஸ் ஆச்சு. திசை திருப்பறதுக்கு ஒரு நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணா பாசிட்டிவோட நெகட்டிவ் வந்து சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக அதனால அப்புறம் ஃபாலோவர்ஸ் ஏத்திட்டு அப்புறம் நல்ல வேஷம் போடுறாங்க. அதுக்கு அடுத்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டோ ரிலீஸ் பண்ணி விடுறது. ஆமா, என்ன பத்தி நெகட்டிவா பேசு, அதை மறந்துடுறது. இப்ப இத கரெக்டா அன்பானந்தம் வந்து டிராப்ல வந்து விழுகிறாரு. நிறைய பேர் வீடியோக்கெல்லாம் போடுறாங்க, மீம்ஸ் போடுறாங்க, எல்லாமே பண்றாங்க. காலையில காவல்துறை ஒரு அறிவிப்பு வெளியிடுது. அரசு பற்றியோ தனிநபர் பற்றியோ அவதூறுகளாக சமூக வலைதளங்களில் பேசினால் கைது நடவடிக்கை அப்படின்னு. அது எப்படி அரசுனா? அது அரசுக்குள்ள யார் வருவா? அரசுனா முதலமைச்சர் வருவாரு, அமைச்சர். அப்பனா அவங்க யாரையுமே நீ பேசக்கூடாது. எம்எல்ஏ பத்தி பேசுனா உன்னை வந்து கைது பண்ணுவோம், அரெஸ்ட் பண்ணுவோம். போலி டாக்டர் வருவாங்க. போலி டாக்டர் தாவேக்கவே வந்து ஒரு அரசு ஆயிடுச்சு. தாவேக்க கட்சி இல்ல, அது ஒரு அரசு. அவங்களும் பேசக்கூடாது. அப்ப இவங்க வந்து ஒரு சேஃப் ஜோன்ல போக ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து இந்த டிஎன்டிஐபிஆர்னு ஒரு பேஜ் இருக்குல்ல, அது எதுக்காக இயங்குற பேஜ்? அரசோட திட்டங்கள், முதலமைச்சருடைய செயல்பாடுகள், முதலமைச்சர் கலந்துக்கிற நிகழ்ச்சிகள், இப்படியான நிகழ்வுகளை அரசை ப்ரொமோட் பண்ணக்கூடிய வேலையை தான் அந்த டிஎன்டிஐபிஆர் பண்ணணும். மாறா அந்த டிஎன்டிஐபிஆர் என்ன செய்தி நேற்று போட்டிருக்குன்றத, எதிர்கட்சிக்கு மறக்க முடியாத பதிலடி டிஎன்டிஐபிஆர். இது வந்து அந்த இந்த சேனல் போடுறாங்க, ஜில ஒரு சேனல். இந்த செய்தியை டிஎன்டிஐபிஆர் போட வேண்டிய அவசியம் என்ன? முதல்ல டிஐபிஆர்னா என்ன? டிஐபிஆர்ன்றது எந்த அரசு, யார் அரசுக்கு வந்தாலும், ஆட்சிக்கு வந்தாலும், கட்சிகள் என்ன வேணாலும் எடுத்துக்கிட்டோம், மக்கள் பிரதிநிதியா தேர்வு செய்யப்பட்ட முதலமைச்சரோ அமைச்சர்களோ எந்த திட்டங்களை நிறைவேற்றுறாங்க, எந்த நிகழ்ச்சிக்கு போறாங்க அப்படிங்கிறத போறதுதான். இருந்தாலும் போட மாட்டேன்னு சொல்றோம். ஆனா இந்த டிஎன்டிஐபிஆர் என்ன போட்டிருக்குன்னா, எதிர்கட்சிக்கு மறக்க முடியாத பதிலடின்னு சொல்லி விஜய் அவர்கள் பேசுற வீடியோவை தமிழ்நாடு லோகோ வச்சு போடுறாங்க. அப்ப இது தாவேகா சேனலா இல்ல அரசு சேனலா? இப்ப இத பேசுறோம்ல, இது நாங்க அவதூறுன்னு சொல்லி கைது பண்ணுவீங்களா? நியாயமான கேள்வி. அப்போ இது எல்லாமே திட்டமிட்டு நம்மள விமர்சிக்க வச்சு, டிராப்ல சிக்க வச்சு பண்ண வேண்டிய வேலையை இந்த மாஃபியா. இன்னொன்னு, நேரடியா ஜென்சி டிஎம்கேக்காக அரெஸ்ட் பண்ண முடியாது. தொடர்ந்து களத்துல பல டிஃபரன்ஸ் தலைமையில இருக்கிற ஒரு 4 பேரை ஒடுக்கி விட்டா எல்லாரும் உடஞ்சிரும். எப்படி காலபைரவன்ல அது என்னது, அது பாகுபலியில ஒரு பெரிய இது ஒரு மேல தலைமையை அடிச்சுனா கீழே இருக்கலாம் சதுர, அவங்கதான் நம்ம ஆளுங்க. கரெக்ட். காலபைரவன்ல அந்த காளைக்கையர்கள் வருவாங்கல்ல, அவங்கதான் நம்ம ஆளுங்க. அதை எப்படி தலைமை எடுத்துட்டா போயிருன்னு ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை இருக்குமோ? எங்களை அடிக்கிறீங்க. அதாவது இந்த தியரி எல்லாம் நீங்க வந்து அதிமுகவில் அப்ளை பண்ணலாம். ஆமா, இல்ல நாம் தமிழர் அங்க கூட பண்ண முடியாது, வேற பாஜகவில் பண்ணலாம், இல்ல வேற தாவேகாவில் பண்ணலாம். ஆனா விசிகா, கம்யூனிஸ்ட், திமுக இப்படி ஐடியாலஜிக்கலா இயங்கிக்கிட்டு இருக்க அமைப்புகள், ஆர்கனைசேஷன்ல நீங்க கை வச்சீங்கன்னா, ஒரு ஐடியாலஜிக்கல் பர்சன் மேல கை வச்சா அடுத்த ஐடியாலஜிக்கல் பர்சன் பேசிக்கிட்டே இருப்பான், தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பான். அது கூட தெரியாம இந்த காவல்துறை வந்து தொடர்ந்து அடக்குமுறை. அவங்களுக்கு அதாவது ஒரு பயம் வந்துட்டு என்ன அப்படின்னாக்கா, அவங்க வந்து ஜென்சி கிட்ஸ்லாம் அவங்க பக்கம் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பெருமையா பேசிக்கிறாங்க. ஆனா அந்த ஜென்சி கிட்ஸ், அரசியல் படுத்தப்பட்ட ஜென்சி கிட்ஸ் வந்து புரிதலோட இந்த பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியல் படுத்துறவங்க ஒரு பக்கமா போயிட்டா அது ஒரு ஆபத்து. இன்னொன்னு அப்படிங்கிற பயம் வர இது வந்து வைத்தறிச்சல்ல வர அரெஸ்ட் தான் இருக்கலாம். தாவேகாவுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, தாவேகாவில் இருக்கக்கூடிய நபர்கள், இளைஞர்கள் தன்னிச்சையாக ஐடியாலஜிகளா இன்னைக்கு பெரியார் குறித்து விவாதிப்போம் 1 மணி நேரம் அப்படின்னு ஒரு கார்டை போட்டு ஒரு மண்டபத்தை புக் பண்ணிட்டு ஒரு 100 பேரை வச்சு போறாங்க, வர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லிட்டு. அந்த பெரியாரை பற்றி 1 மணி நேரம் அவர்களால விவாதிக்க முடியுமா? இல்ல பெரியாரை விடுங்க, அவங்களோட கொள்கை தலைவர்கள்ல வர யாராவது ஒருத்தர், அஞ்சலி அம்மாளோ இல்ல வேலுநாச்சியாரோ இல்ல யாரோ ஒருத்தரை பற்றி விவாதிக்க முடியுமா? இல்ல இந்த அரசை பற்றி, இந்த அரசனுடைய செயல்பாடுகள், திட்டங்கள் பத்தி இந்த 4 வருஷம், இந்த 1 மாசத்துல 40 நாள்ல என்னெல்லாம் திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தொகுத்து பேச முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அதிகபட்சமா என்ன தெரியும்னா, கில்லி படத்துல எப்படி சண்டை போட்டாரு, பிளேடு நடுவுல வச்சிருந்தாரு, வாயில வச்சு துப்புனாரு, இந்த படத்துல எப்படி பக்கெட் எடுத்துட்டு போய் அடிச்சாரு மாஸ்டர்ல, இதுதான் அவங்களோட சட்டமன்றத்துல எப்படி வந்து. அப்ப இந்த டீம் எப்படி தானாவே
அப்ப இந்த டீம் எப்படி தானாவே தலைமையோட கட்டுப்பாடுலயே இல்லாம உணர்ச்சியோட ஒரு ஐடியாலஜிக்குள்ள தானாவே ஒரு கூட்டம் போடுது, தானா இயங்குது, தானா ஒரு செயல்பாடுகள்ல போகுது, அதுக்கப்புறமா தலைமை அதை டேக் ஓவர் பண்ணுது அப்படின்ற அந்த வைத்தறிச்சல் இருக்குல்ல. இந்த மாதிரி ஐடியாலஜிக்கலான டீம் நம்மகிட்ட இல்லையே. இந்த டீம் இப்படி செயல்பட ஆரம்பிச்சிச்சுன்னா அடுத்த தேர்தலை நம்மளால கொடியேற்ற முடியாதுன்ற ஒரு வைத்தறிச்சல்ல இருந்தா இந்த நடக்குது. எல்லாம் ஐடியாலஜிக்கலா பேசுறாங்க. அதுவும் வந்து எந்த தலைமை கீழ் இல்லாம அவங்களே எடுத்து நடத்துறாங்கன்றத அவங்களால ஏத்துக்க முடியல. அப்ப டைரக்டா ஜென்சி டிஎம்கேன்னு கை வச்சா உங்களுக்கு வந்து ஐயோ இவங்க இன்னும் வெடிச்சிருவாங்க. அப்ப வீடியோஸ் போட்டாங்க, இண்டிவிஜுவலா வீடியோஸ் பார்த்து வீடியோ போட்டதால நாங்க அரெஸ்ட் பண்றோம்ன்ற மாதிரி. இது பண்ணா நாங்க மிரண்டுருவோம், இல்ல மத்த மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அந்த தோழர்கள் வந்து ஐயோ ஜென்சி டிஎம்கேல பேசினா அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு மிரண்டுருவாங்க அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இனிமேட் தான் ரொம்ப அதிகமா நடக்க போகுதுன்றதா அவங்களுக்கு வருத்தமான ஒரு விஷயம். ஆமா. இப்ப அடுத்ததா நம்ம வந்து பாக்குறது என்னன்னா, அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நாங்கள் நிறைய வீடியோ ப்ரூஃபோட ஏரியா ப்ரூஃபோட எல்லாத்தையுமே தரோம். வகுப்பு நேரத்தில் முதல்வர் விஜயனுடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக தாவேகா நிர்வாகிகள் மாணவர்களை அழைச்சிட்டு பள்ளியிலேருந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அவர்களை போய் கைது பண்ணுங்க, அரசு ஊழியர்களை வேலை செய்ய விடாமல் பணி செய்ய விடாமல் தவிர்த்ததுன்ற வழக்குலேருந்து பல வழக்குகளை போடலாம். அரசு பள்ளிக்கூடத்துங்கள் அத்துமீறி நுழைஞ்சிருக்காருன்னு போடலாம். இன்னொரு அரசு பள்ளியில ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு போர்டு முன்னாடி நிக்க வச்சு முதல்வர் அவங்களுக்கு பர்த்டே பாடல் வந்து பாட வச்சிருக்காங்க. அதே மாதிரி பள்ளிக்கூடத்துல கிரவுண்ட்ல வச்சு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அங்க சேர் போட்டு தாவேகா நிர்வாகி உட்காந்துட்டு ஹாப்பி பர்த்டே விஜய் சாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கன்னு சொல்ல வைக்கிறாரு. அடுத்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல வாசல்ல போய் நின்றுட்டு ஆம்புலன்ஸுக்கு வழி விடாம போட்டோ ஷூட் தங்கமோ அந்த மோதிரம் கொடுக்கறதுக்கு பணி செய்ய விடாமல் தவிர்த்ததுல வரும், நியூசன்ஸ்ல வரும், பப்ளிக் வயலன்ஸ்ல வரும். அவர்களை கைது பண்ணுங்க. இப்படி பல சம்பவங்களை நம்மளால அறநிலைத்துறை பக்கமே நம்ம போவோம். கோயிலுக்குள்ள கருவறையில விஜய் அவர்களோட போட்டோ எடுத்து போய் வச்சு பண்ணணுங்கிற ஒரு இது கடவுள், அது வந்து கடவுளை இது பண்ற மாதிரி இல்லையா? இப்படி பல இல்லீகலான வேலைகளை தாவேகா நிர்வாகிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர்களில் எத்தனை பேர் நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்கன்ற ஒரு கேள்வி வருது. இது இல்லாமல் இன்னைக்கு மேயர் பிரியா ஒரு அதிரடியான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இனிமே அரசு பள்ளிக்கூடங்கள்ல என் கண்ட்ரோல்ல இருக்க, நான் கருப்புசாமி மாதிரி இந்த கண்ட்ரோல் இந்த ஏரியாவுக்கு ஃபுல்லா எனக்கு பவர் இருக்குன்ற மாதிரி சென்னை மாகாணங்களுக்குள்ள நான் தான் மேயர். இதுக்குள்ள இருக்கிற அரசு பள்ளிகள்ல அரசு பிரதிநிதிகளாகட்டும் கட்சி நிர்வாகிகளாகட்டும் யாராக இருந்தாலும் சரி, அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் மாணவர்கள் ஆசிரியர்கள் தவிர்த்து வெளியில இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே மாணவர்களை போய் இனிப்பு வழங்கக்கூடாது. நல்ல ஒரு முக்கியமா தாவேகா வரக்கூடாது. நீ பாட்டுக்கு லட்டு கிட்டுன்னு எதையாவது கொண்டு வந்து கொடுப்ப, ஸ்வீட் எல்லாம் ஒரு குழந்தைக்கு சேராது. இவ்வளவு பல சிக்கல்கள் இருக்கு. இந்த அரசு வந்து காலை உணவு திட்டமே கெலோரிஸை பார்த்து செதுக்கி காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்துருக்கு. நீ பாட்டுக்கு ஸ்வீட்டு மிச்சரு அது இதுன்னு கொண்டு வந்து எண்ணெய் பலகாரம் அது இதுன்னு கொடுத்தனா அந்த மாணவர்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார் பொறுப்படுத்துகிறது? போயிடுவாங்க, எஸ்கேப் ஆயிடுவாங்க. அதனால இனிமே யாரா இருந்தாலும் தலைமை ஆசிரியரிடம் அனுமதி பெற்ற பிறகுதான் பள்ளிகளுக்குள்ள செல்லணும் அப்படின்னு ஒரு அதிரடி போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து மச்சாங்க பிரைவேட் பஸ்ஸுக்கு ஆப்பு. போன வாட்டி வந்து மினி பஸ் சென்னைக்குள்ள விட போறாங்கன்னு ஒரு செய்தி வரும்போது, எதிர்ப்புகள் வரும்போது, அப்ப இருந்த அமைச்சர் சிவசங்கர் வந்து அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிட்டார். இப்ப ஏசி பஸ் 500 ஏசி பஸ் வந்து கொள்முதல் செய்திருந்தாங்க. போன பீரியட்ல அந்த டெண்டர் விட்டுருந்தாங்க. டெண்டர் க்ளோஸ் பண்ணி இப்ப பிரைவேட் விட போறாங்க. டெண்டர் க்ளோஸ் மட்டும் பண்ணல, பிரைவேட் கூட போறாங்களா? எஸ், ஆஃப் கோர்ஸ். அந்த செய்தியை தெளிவா படிச்சாங்க. டெண்டர் க்ளோஸ் மட்டும் நினைச்சேங்க நானு. அதாவது திமுக ஆட்சியில் பயணிகள் வசதிக்காக கூடுதலாக 500 மின்சார பேருந்துகளை கொள்முதல் செய்வதற்காக போடப்பட்ட டெண்டரை ரத்து செய்தது தாவேகா அரசு. சென்னை பெருநகர போக்குவரத்து கழகம் சார்பில் 625 பேருந்துகளை தனியார் மூலம் வாங்கி இயக்க திட்டம் என தகவல். சூப்பர் திட்டம். தனியார் குடுக்குறாங்கன்னு இருந்தாங்க. இப்ப இது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் சிறப்பான பேருந்துகள். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஏசி பேருந்துகள், ஸ்லீப்பர் பேருந்துகள், பேட்டரி பேருந்துகள், உலா பேருந்து, உலாவிலே 90s 80sல ஓடிக்கிட்டு இருந்த பேருந்து டபுள் டக்கர் பஸ்ன்னு ஏகப்பட்ட பேருந்துகளை இயக்கி பேருந்து துறைக்கே சிறப்பு சேர்த்தவர்கள் இவர்கள்னு நம்ம கடந்த ஆட்சியில் இருந்தவர்கள் சொல்லலாம். இழுத்து மூடு அப்படின்ட்டாங்க. அடுத்த துப்புரவு பணியாளர்களை பிரைவேட் கொடுக்க போறப்பல எல்லாத்தையும் பிரைவேட் அரசாங்கம். அப்ப இது வந்து மக்களாட்சி பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு. ஸோ மொத்தமாகவே இது சோஃபா அரசுன்னு சொல்கிறத விட
பிரைவேட் அரசு அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமா, இயற்கை உபாதை கழிக்க சென்ற சிறுமிக்கு 14 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை. இது ஏற்கனவே நடந்தது தானே, நேத்து நடந்தது, திருப்பி நடந்தது, மறுபடியும் நடந்திருக்கு செங்கல்பட்டுல. கடந்த ஆட்சியில வந்து போராட்டமே நடத்தினாங்க. தூத்துக்குடியில ஒரு பெண் இயற்கை உபாதை கழிக்க சென்ற பெண் வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டார், துண்டு துண்டா விட்டான்னு ஏகப்பட்ட கதை எழுதினாங்க. சிஎம் சார் பேசினாருங்க, பாத்ரூம் போக முடியல சார், பாத்ரூம் தமிழ்நாட்டுல பாத்ரூமே இல்லைன்னு எழுதினாங்க. சார் நீங்க வந்து அதே சம்பவங்கள் தொடருது என்ன சார், ஒருவேளை பாத்ரூம் தாவேக்கா நிர்வாகிகளாலே தொடருதுன்றது அதெல்லாம் ஆச்சரியம். அப்ப இதுக்கு முன்னாடி வந்து யார் பண்றப்பா? அதுக்கெல்லாம் நேத்தே கவுண்டர், அதுக்கெல்லாம் நேத்தே சரியான கவுண்டர். நேத்துன்னு பார்த்து ஜேசிடி பிரபாகர் வந்து திமுக பற்று நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். மாண்புமிகு முக விஜய் அப்படின்ட்டு மாத்திட்டாப்ல. அதே மாதிரி நேத்து பாலியல் குற்றங்கள் அதிகமா தாவேக்கா நிர்வாகிகளே கைது செய்யப்படுறாங்கன்னு எதிர்கட்சி வாழ போட்ட உடனே திமுக குழுங்காடன் கூட தான் இன்னைக்கு 14 வயசு குழந்தைகளை ஆதாரம் தான் பேசுங்க தம்பி, ஆதாரம் தான் பேசுகின்றாங்களா? உடனே ஆதாரம் இருக்கு பேசுங்க, ஆதாரம் காட்டுங்க, ஆதாரம் எங்க எப்போ எப்படி யாரால் நடந்துச்சு சொல்லுங்கன்னு உடனே சபாநாயகர் டக்குன்னு திமுக வாழ மாதிரி டக்குன்னு யோனி அப்படின்ட்டு ஆதாரம் இருக்கா, ஆதாரம் இல்லைன்னா உட்காருங்க, ஆதாரம் இருக்கா நாளைக்கு தெரியுங்களா, நாளைக்கு இன்னைக்கு ஆதாரம் இல்லாத பட்சத்தில் நீ நடவடிக்கை உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சுட்டேன். ஆதாரம் இருக்கு இல்லைங்க, இப்போ என்ன போன ஆட்சியில் நடந்துச்சு அதனால நாங்க இங்க நடந்தா பிரச்சனை இல்லை அப்படின்னாக்கா என்னன்னு புரியல எனக்கு. போன ஆட்சியில் பண்ணுவீங்களா, மாற்றம் சொல்ல ஏது சொல்லி சுத்துறீங்க? ஆமா, அது மாதிரி பல சம்பவங்கள் வந்து தமிழ்நாட்டில் அதே மாதிரி திமுக நல்லது பண்ணுச்சு, பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வந்துச்சு, நீங்க கொண்டு வாங்க இப்படி எல்லாம் பேச முடியும்ல. அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம், நீங்க தப்பு பண்ணீங்கன்னா நாங்களும் தப்பு பண்ண மட்டும் தான் பேசுவாங்க. யாரெல்லாம் ஒரு குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டு தப்பிச்சு ஓடி போறாங்களோ அவர்களெல்லாம் இந்த காவல்துறை கைது செய்யறதுல மெத்தனை போக்காட்டுது, கைது பண்ண முடியல அப்படின்னுது. வெளிநாட்டுல இருந்து அவதூறுகளை பரப்புறவனுங்களை அங்க போய் கைது பண்ணுமா அப்படின்னு மெத்தனை போக்கு. ஆனா சமூக வலைதளங்கள்ல ஐடியாலஜிகள் பேசக்கூடிய நபர்கள் சில நேரங்கள்ல வார்த்தையில சில விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னா என்னமோ தேடப்படும் சர்வதேச குற்றவாளி மாதிரி நைட்டு போய் அரெஸ்ட் பண்ண, என்னமோ பெரிய 2 நாட்டு போருக்கு அவர் தான் காரணமானவர் மாதிரி, இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு சர்வதேச ஒரு எப்படி சொல்றது ஒரு மிகப்பெரிய மாஃபியா கேங்கோட லீடர் மாதிரி அவ்வளோ கண்ணு போலீஸு லத்தி எல்லாம் பேரல் அப்படி இறங்கி அந்த உள்ள கொண்டு போய் வீட்டுக்குள்ள இறக்குறது. இதெல்லாமே என்னன்னா வீட்டில் இருக்கவங்கெல்லாம் பயமுத்தி கொஞ்சம் சென்டிமெண்ட்டாவே போலீஸ் எல்லாம் அர்த்தராத்திரியில பார்த்தா பயப்படுவாங்க. அப்ப அந்த நேரத்துல நம்ம போய் இறங்கணும் அப்படின்னா நிச்சயமா அவங்க அடுத்து இயங்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு மனநிலைய ஒரு சித்தி காப்பானுக்கு இன்னைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. சித்தி காப்பான் வந்து உத்தரப்பிரதேசல அத்ராஸ்ல போய் அந்த பாலியல் வன்கொடுமைக்கு போய் செய்தி சேகரிக்க தான் போனாரு. தூக்கி பொடா சட்டத்துல தூக்கி உள்ள போட்டு பொடா சட்டத்துல போட்டு சிறையில் அடைச்சு அவர் போராடி தான் வெளியே வர்றாரு. அவங்க மனைவி தான் போராடி வெளியே கொண்டு வராங்க. இன்னைக்கும் அர்த்தராத்திரியில 2 மணி 3 மணி 1 மணிக்குன்னு அவருடைய வீட்டுக்கு காவல்துறை போயிட்டு நீ சித்தி காப்பானா, நீ சித்தி காப்பான் தான் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு டீட்டெயில்ஸை கேட்டுக்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு போறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களால தூங்கவே முடியல, ராத்திரியில தினமும் போலீஸ் வந்து எங்களை டார்ச்சர் பண்ணுது, சுத்தி இருக்கவங்களே எங்களை ஒரு மாதிரி பாக்குறாங்க. இது எதுக்குன்னா உளவியலா நீ இனிமே சமூகம் சார்ந்து இயங்கவே இயங்காதரா, நீ போய் வேற ஏதாவது வேலைக்கு போடா, கொளுத்து வேலைக்கு கூட போடா அப்படின்னு படிச்ச இப்படி இருக்கிற இளைஞர்களை பின்னோக்கி தள்ளக்கூடிய வேலையை தான் தாவேகா அரசும் பாஜக பாணியில பண்ணுதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. கண்டிப்பா இப்படி ஆக்டிவிஸ்டா காட்டுற இந்த ஆக்டிவிஸ்ட் எல்லாம் வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு சமூக புரட்சி பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் வந்து ஒரு பயத்தோட சிம்பிளா மாத்துறது, இவனை பாத்துக்கோ, இவனுக்கு நடந்ததா உனக்கு நடக்கும் அந்த மாதிரி வந்து மாத்துறதுதான். அதற்கெல்லாம் நீங்கள் துணிந்தவர்கள் என்றால் நாங்களும் அதை துணிந்து சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றம் வரை தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம். அதே மாதிரி ஜென்சி டிஎம்கேவும் தொடர்ச்சியா நடக்கும், அதெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்துலாம் இல்லை. இந்த மாதிரி அரசு அவங்க பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து இதுக்கு எதிரான முழக்கங்களையும் இந்த தொடர்ந்து பேசுவோன்றதையும் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். நன்றி.